ஹாய் ஹலோ வெல்கம் பேக் மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ப்ளம் கேக்குக்கான ஃப்ரூட் சோக்கிங் வந்து ரம்மில் எப்படி சோக் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவில் வந்து நம்ம இன்ஸ்டண்ட்டாக கேரமல் சோக்கிங்கில் ப்ளம் கேக் எப்படி செய்கிறது, எந்த மாதிரி கேரமல் சோக்கிங் பண்ணணும் அப்படிங்கிறதுமே டீட்டெயிலாக நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது வந்து ப்ளம் கேக்கோட செகண்ட் வீடியோவாக வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரம்மில் வந்து இந்த ஃப்ரூட்ஸை வந்து எப்படி சோக் பண்ணுறது அப்படிங்கிறது தான். அது மட்டும் இல்லாமல் 1 kg கேக்குக்கு நம்ம எந்த அளவுக்கு சோக் பண்ணணும், பல்காக எப்படி சோக் பண்ணணும் அப்படிங்கிற 2 மெத்தடுமே நான் இதில் சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தென் வந்து நான் என்னென்ன ஃப்ரூட்ஸ் எடுத்திருக்கேன்னு பார்க்கலாம். டூட்டி ஃப்ரூட்டி 3 கலர்லேயுமே எடுத்திருக்கேன். அப்புறமா பிளாக் ரைசன்ஸு, தென் இந்த க்ரீன் ரைசன்ஸு, அது கூடவே செரிஸ் எடுத்திருக்கேன். செரிஸ் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. தென் வந்து டேட்ஸுமே வந்து சீட்லெஸ்ஸாக பார்த்து வாங்கிக்கோங்க. ரொம்ப சாஃப்டாக இல்லாமல் கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரியான டேட்ஸ் வாங்கிக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு வீடியோலேயே சொல்லியிருப்பேன். அதையுமே இது போல் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்ததாக நான் சேர்த்துருக்கேது பார்த்திங்கன்னா ஃபிக்கு சேர்த்துருக்கேன். ஃபிக்கு வந்து கொஞ்சம் காஸ்ட்லியான ஒரு ஃப்ரூட் தான். ஸோ வந்து அதை வந்து கொஞ்சம் கம்மியான குவான்டிட்டியில் சேர்த்துருக்கேன். அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா ட்ரை ப்ளம் ஃப்ரூட்டு சேர்த்துருக்கேன். அதுவுமே கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். தென் அடுத்ததாக பார்த்திங்கன்னா ட்ரைடு கிவி சேர்த்துருக்கேன். நான் ஃபஸ்ட்லேயே சொன்ன மாதிரி தான், நமக்கு கம்மியான ரேட்டில் கிடைக்கிற ஃப்ரூட்ஸை வந்து கொஞ்சம் அதிகமாகவும், காஸ்ட்லியானதை வந்து கொஞ்சம் கம்மியாகவும் சேர்த்துக்கணும். ஒவ்வொரு ஃப்ரூட்ஸுக்குமே தனித்தனியாக மெஷர்மெண்ட் எதுவுமே கிடையாது. இது வந்து நீங்கள் எந்தெந்த ஃப்ரூட்ஸை சேர்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அது உங்கள் விருப்பம்தான். அதை வந்து எல்லாமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான குவான்டிட்டியில் தான் நான் சொன்னேன் இல்லையா, அந்த ரேட்டுக்கு ஏற்ப வந்து நீங்கள் சேர்த்துட்டு இது போல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது 1 kgக்கான மெஷர்மெண்ட்டை நான் இது மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா வந்து நான் சொல்கிறேன். நான் இப்போது எல்லா ஃப்ரூட்ஸுமா கொஞ்சம் பல்காக தான் வந்து சோக்கிங் போடுறேன். ஸோ அதனால தான் எல்லாமே சேர்த்து எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். முடிஞ்ச வரைக்கும் நம்ம கைப்படாமல் மிக்ஸ் பண்ணி எடுக்கிறது தான் நல்லது. இல்லை நீங்கள் கையால் மிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக க்ளவுஸ் போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா கை வெட்டாகும். அந்த ஈரப்பதம்லாம் இதில் வரவே கூடாது. ஏன்னா நம்ம ரொம்ப நாள் சோக் பண்ணுற அந்த டைமில் வந்து இதில் ஏதாச்சும் ஈரப்பதம் இருந்துச்சு அப்படின்னா அது ஸ்பாயில் ஆகிடும். நம்ம ரம்மில் சோக் பண்ணுறப்போ ஒருவேளை நமக்கு இப்போ உடனேயே இதை வந்து பேக் பண்ண முடியலை, பேலன்ஸாக இருக்குது அப்படின்னா 1 year வரைக்கும் நம்ம எகெயின் வந்து இதை ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ வந்து ரொம்ப ஹைஜீனாக வந்து நீங்கள் இதை வந்து ஹேண்டில் பண்ணணும். அப்போ தான் இது வந்து கெட்டு போகாமல் இருக்கும். நான் வந்து 2 பெரிய பவுலில் தான் இதை வந்து இது போல் மாற்றி மாற்றி மிக்ஸ் பண்ணுறேன். நீங்கள் ஒரு க்ளீனான ஒர்க் ஏரியாவில் கையில் க்ளவுஸ் போட்டுட்டு கூட நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். இப்போது 1 kgக்கு அப்படின்னா நமக்கு 2 கப் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் தேவைப்படும். அதாவது கப்போட சைஸ் பார்த்திங்கன்னா 250 ml கப். நம்ம 1 கப் மெஷர்மெண்ட்டு சொல்லுவோம் இல்லையா, அந்த கப் தான். அப்படி நீங்கள் 2 கப் எடுக்கிறப்போ 340 350 அந்த மாதிரி மெஷர்மெண்ட்டு நீங்கள் வெயிட் செக் பண்ணி எடுக்கலாம். இப்போது இது வந்து நம்ம ரம்மில் சோக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஏர் டைட்டான ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கிளாஸ் பவுல் எடுக்கிறது தான் பெட்டராக இருக்கும். சில்வரெல்லாம் எடுக்கக்கூடாது. பிளாஸ்டிக்கும் எடுக்கலாம், பட் நம்ம இந்த மாதிரி கிளாஸ் பவுலில் எடுக்கிறது வந்து பெட்டராக இருக்கும். அது வந்து எந்த ஈரமும் இருக்கக்கூடாது. நல்லா சன்லைட்டில் ட்ரை ஆனதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம இந்த ஃப்ரூட்ஸை வந்து மெஷர் பண்ணி எடுத்தோம் இல்லையா, அதை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கு அப்புறமா வந்து இதில் இப்போ நம்ம எடுத்துருக்க மெஷர்மெண்ட்டுக்கு அரை கப்பு, அதாவது 1/2 கப் 125 ml அந்த அளவுக்கு வந்து ரம் தேவைப்படும். இப்போ இது சேர்த்துட்டு லிட் போட்டதுக்கப்புறமா நல்லா ஷேக் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை வந்து 1 days விட்டு நம்ம டெய்லி வந்து இது போல் நல்லா ஷேக் பண்ணி மிக்சிங் கொடுக்கணும். மற்றபடி ஃப்ரூட்ஸ் எல்லாம் மூழ்கிற அளவுக்கு சோக் பண்ண தேவையில்லை. அந்த மாதிரி செய்கிறப்போ நமக்கு அந்த ரம் வந்து பேலன்ஸாக வரும், வேஸ்ட்டாக போயிடும். ஸோ இது போலவே நீங்கள் வந்து சோக் பண்ணிக்கலாம். தென் வந்து பல்காக பண்ணுறது பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு எவ்வளோ கேஜிக்குன்னு மெஷர் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இது போல் மொத்தமாகவும் சேர்த்துக்கலாம். நான் மெஷர் பண்ணி சேர்க்கலை. ஒரு பெரிய ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல அதே மாதிரி தான் ஒரு கிளாஸ் பவுல் தான், கொஞ்சம் பெரிய சைஸ்லான ஒரு பவுல் எடுத்திருக்கேன். அதிலையே பேலன்ஸ்டாக இருக்கிற அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாமே இது போல் சேர்த்துக்கணும். இதில் வந்து ஃபுல்லாக சேர்க்கக்கூடாது, கொஞ்சம் கேப் விட்டு சேர்த்துக்கணும். அப்போ தான் நம்ம ஷேக் பண்ணுறப்போ ஷேக் ஆகும். அப்படி இல்லைன்னா ஷேக் பண்ண முடியாது. ஸோ வந்து ஒரு அளவுக்கு இது போல் கேப் விட்டதுக்கு அப்புறமா வந்து நம்ம இதில் ரம் சேர்த்துக்கலாம். இதுலேயுமே ஒரு ½ அளவுக்கு நம்ம ரம் சேர்த்துக்கிட்டால் போதும்.
இதுவுமே அது போல் தான் நம்ம ரம்மெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து நல்லா ஷேக் பண்ணிக்கணும். லிட்டு போட்டுட்டு தான் ஷேக் பண்ணிக்கணும். இப்போ உங்களுக்கு டவுட் வரலாம், நம்ம இந்த மாதிரி ஃப்ரூட்ஸை வந்து மெஷர் பண்ணாமல் பல்காக சேர்த்துட்டு இதை வந்து ரெசிபிக்கு எப்படி 1 kgக்கு நம்ம எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறது. இந்த ஆல்கஹால் ப்ளம் கேக் ரெசிபி வந்து சீக்கிரமாகவே நான் அப்லோட் பண்ணுறேன். அந்த வீடியோவில் வந்து நான் சொல்கிறேன். இது வந்து சோக்கிங் மட்டும்தான் இதில் அட்டாச் ஆகிருக்கு. பிகாஸ் உங்களுக்கும் வந்து சோக்கிங் பண்ணணும் அப்படின்னா ஐடியா கிடைக்கும் இல்லையா, அதுக்காக தான் நான் முன்னாடியே போட்டிருக்கேன். இதோட வீடியோ வந்து சீக்கிரமாகவே, அதாவது ரெசிபி வீடியோ வந்து சீக்கிரமாகவே நான் அப்லோட் பண்ணுறேன். அந்த டைமில் வந்து நான் எந்த மாதிரி மெஷர் பண்ணி எடுக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறேன். இந்த மாதிரி ரம்மில் சோக் பண்ணுறது ஐடியா இருந்துச்சு அப்படின்னா ஒரு 2லேருந்து 3 வாரமாவது சோக் ஆகிற மாதிரி முன்னாடியே சோக் பண்ணிக்கோங்க. அது வந்து கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு ப்ளம் கேக் செய்கிறதுக்கு. தென் இது போல் இந்த ஜாரில் வந்து நம்ம கிளிங் ராப் போட்டுட்டு அது மேலே நம்ம லிட் போட்டு மூடிக்கலாம். அப்போது நல்லா டைட்டாக வந்து இருக்கும். நான் வந்து பெரிய ஜாரில் போட்டதுக்கப்புறமா பேலன்ஸ்டாக வந்து அந்த ஃப்ரூட்ஸையுமே இந்த ஜாரில் தான் போட்டு ரம் விட்டு வச்சுருக்கேன். ஸோ வந்து நீங்கள் நினைப்பீங்க ஃபஸ்ட்டு கம்மியாக இருந்துச்சு இப்போ நிறையவா இருக்கே அப்படின்னு. ஸோ அதுதான் ரீசன். இப்போ வந்து 1 kgக்கு எப்படி நம்ம சோக் பண்ணணும், பல்காக எப்படி சோக் பண்ணணும் எல்லாமே பார்த்தாச்சு. ஆனால் இதை வந்து நீங்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கண்டிப்பாக நல்லா ஷேக் அண்ட் மிக்ஸ் கொடுக்கணும். அப்போ தான் அதுக்காக ஓப்பன் பண்ணியெல்லாம் மிக்ஸ் பண்ண தேவையில்லை. நம்ம ஷேக் பண்ணியே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டால் போதும். அப்போ தான் அந்த ரம் சோக்கிங் வந்து எல்லா இடத்துலையுமே ஈவனாக இருக்கும். ஸோ அதுக்காக தான். தென் அடுத்ததாக வந்து நம்ம அந்த ப்ளம் கேக்ஸோட ரேட்டை பற்றி நிறைய பேர் கேட்குறீங்க. ப்ளம் கேக்ஸோட ரேட்டு பார்த்திங்கன்னா நம்ம சேர்த்துருக்க இன்க்ரீடியன்ட்ஸ்க்கு ஏற்ப வந்து டிஃபர் ஆகும். ஸோ வந்து கேரமல் சோக்கிங்க்கு ஒரு ரேட் இருக்கும், நம்ம ஜூஸில் சோக் பண்ணுறதுன்னா அது இன்னொரு ரேட்டு, தென் ரம்மில் சோக் பண்ணுறது. ஸோ வந்து இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து தனித்தனி ரேட் இருக்கும். ஆக்சுவலாக நான் வந்து இந்த 3 மெத்தட்லேயுமே இதோட ரேட்டு வந்து நான் வந்து சேல் பண்ணுற இந்த ரேட்டோட நான் வந்து போஸ்ட் போட்டிருக்கேன். உங்களுக்கு ப்ளம் கேக்கோட ப்ரைஸ் லிஸ்ட்டு தேவைப்படுது அப்படின்னா அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த ப்ரைஸ் தான் நான் கொடுக்குற ரெசிபிக்கு நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்க ப்ரைஸு. இந்த ப்ரைஸ் வந்து எல்லா இடத்துலையுமே சூட் ஆகுமானா கண்டிப்பாக இல்லை. இதுவே நீங்கள் வில்லேஜ் மாதிரியான பிளேஸில் இருக்கிறீங்க அப்படின்னா ஓகே, ஓவரால் வந்து சூட் ஆகும். ஆனால் சிட்டியில் இருக்கிறீங்கன்னா இதை விட ரேட் அதிகமாக கூட இருக்கும். நீங்கள் உங்கள் நியர்பை ஷாப்பில் எல்லாம் செக் பண்ணிவிட்டு கூட நீங்கள் ப்ரைஸ் கோட் பண்ணிக்கலாம். இன்னொன்று, ஷாப்பில் இருக்கிற ரேட்டுக்கு அப்படியே நம்மளால் கொடுக்க முடியுமானா அதுவும் கொடுக்க முடியாது. கண்டிப்பாக ஷாப்பில் இருக்கிறதுக்கும் நம்ம செய்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ வந்து ஷாப்பில் உள்ள ரேட்டை வந்து நமக்கு ஒரு ஐடியாக்காக மட்டும்தான் கேட்கணுமே தவிர அதே ப்ரைஸை வந்து நம்ம கோட் பண்ணிக்கவும் முடியாது. நம்ம கரெக்டாக வந்து ப்ரைஸ் எப்படி கோட் பண்ணுறதுன்னா நம்ம சேர்க்குற இன்க்ரீடியன்ஸை பொறுத்து தான். ஸோ வந்து கஸ்டமர்கிட்ட கூட நம்ம சொல்லலாம், நம்ம இந்த மாதிரியான ஃப்ரூட்ஸ் எல்லாம் சேர்க்குறோம். ஸோ அதனால் வந்து ஷாப்போட வந்து கம்பேர் பண்ணவே கூடாது. அந்த மாதிரி கூட நீங்கள் கஸ்டமர்கிட்ட சொல்லலாம். அவ்வளோதான். இந்த வீடியோ எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். சோக்கிங் போட்டுகிட்டே ஷேக் பண்ண மறந்துடாதீங்க, லைக் பண்ணவும் மறந்துடாதீங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.